1982இல் திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி நீதி கேட்டு நடும் பயணம் மேற்கொண்டார். மதுரையிலிருந்து திருச்செந்தூர் வரை 200 கிலோமீட்டர் தூரம் நடந்த இந்த நடைப்பயணம் அன்றைய எம்ஜிஆர் அரசுக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியது. தமிழக அரசியல் வரலாற்றில் எத்தனையோ போராட்டங்கள் நடந்திருந்தாலும் ஆளும் வர்க்கத்தின் அஸ்திவாரத்தையே உலுக்கிய ஒரு நிகழ்வு ஒன்றென்றால் அது 1982இல் திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி மேற்கொண்ட நீதி கேட்டு நெடும் பயணம்தான். ஒரு நேர்மையான அரசு அதிகாரியின் மரணத்துக்கு நீதி கேட்டு மதுரையில் தொடங்கி திருச்செந்தூர் வரை 200 கிலோமீட்டர் தூரம் கலைஞர் நடந்த அந்த நடைப்பயணம் அன்றைய எம்ஜிஆர் அரசுக்கு சொல்லனா நெருக்கடியை ஏற்படுத்தியது. 1980 நவம்பர் 26ஆம் தேதி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் அதிகாரி சுப்பிரமணிய பிள்ளை மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். அவர் தற்கொலை செய்து கொண்டதாக அரசு தரப்பு கூறினாலும் கோயில் முறைகேடுகளை அம்பலப்படுத்தியதால் அவர் படுகொலை செய்யப்பட்டதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. இது தொடர்பாக அமைக்கப்பட்ட நீதிபதி பால் ஆணையத்தின் அறிக்கை அரசிடம் ஒப்படைக்கப்பட்டும் அது சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படாமல் ரகசியமாக வைக்கப்பட்டது. அரசு மறைக்க முயன்ற அந்த 288 பக்க அறிக்கையின் நகலை அப்போதைய எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த கலைஞர் கருணாநிதி அதிரடியாக வெளியிட்டார். அதில் அது தற்கொலை அல்ல, கொலை என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது. அறிக்கை கலைஞரின் கைக்கு எப்படி கிடைத்தது என்று தமிழக அரசையே திகைத்து நின்றது. அதிகாரிகள் பலர் கைது செய்யப்பட்டனர், பணியிட நீக்கம் செய்யப்பட்டனர். ஆனால் குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க அதிமுக அரசு தயங்கியது. கொலையாளிகளை கைது செய்ய 1982 பிப்ரவரி 15 வரை காலக்கெடு விதித்தார் கலைஞர். அரசு அசையாடதால் திட்டமிட்டபடி மதுரையில் தனது வரலாற்று சிறப்புமிக்க நடைப்பயணத்தை தொடங்கினார். கால்களில் கொப்பளங்கள் ஏற்பட்ட போதும் கட்டு போட்டுக்கொண்டு இலக்கை நோக்கி நடந்தார். திருச்செந்தூரை அடைந்தபோது கலைஞரால் எழுந்து நிற்கக்கூட முடியவில்லை. அங்கிருந்த பொதுக்கூட்டத்தில் அமர்ந்தவாறே அவர் ஆற்றிய உரை இன்றும் பிரபலம். ஆண்டுதோறும் சூரனை சுப்பிரமணியன் வதம் செய்வார், ஆனால் தற்போது சுப்பிரமணியனை சூரன்கள் வதம் செய்துள்ளனர் என்று அவர் முழங்கியபோது திருச்செந்தூர் கடற்கரையே அதிரும்படி மக்கள் ஆதரவு பெருகியது. இந்த நடைப்பயணம் வெறும் அரசியல் போராட்டமாக மட்டுமன்றி ஒரு நேர்மையான அதிகாரிக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிரான மக்கள் இயக்கமாக மாறியது. 1972இல் தூத்துக்குடியில் மாநில சுயாட்சி முழக்கத்தை முன்னெடுத்தது முதல் 1982இல் திருச்செந்தூர் வரை நீண்ட கலைஞரின் இந்த அரசியல் பயணம் திமுகவின் போராட்ட வரலாற்றில் ஒரு பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய அத்தியாயமாகும்.